வாய் ஜாலம் எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இது இருக்குது அது இருக்குதுன்னுவாங்க. ஏன்னா நீங்கள்லாம் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்ற ஒரு இதெல்லாம் வாயிலே பேசி சொல்லுவாங்கள்ல, வாயிலே பேசி வடை சுடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்துலேயே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ முட்டாளாக்கிறாங்கன்னு இப்போ வாய் பேசியே பழச்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா. முதல்ல ஒரு கிராமத்தில் ஒரு பையன், ஒரு 25 வயசு பையன், அவன் மட்டும் இருப்பான். அவன் வந்து அப்பா அம்மா இல்லை, அவன் தனியாக இருக்கிறான். தனியாக இருக்கும்போது எவ்வளோ நாள் அந்த குடிசையில் இருக்க முடியும்? அந்த குடிசை வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாழாயிடுது, பெருசாகி அந்த இடத்துல படுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆகிட்டுருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், சரி நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நம்மகிட்டே காசு கிடையாது, என்ன செய்யலாம், அந்த மாட்டை விற்றுடலாம், விற்றுட்டு எதுவுமே ஏன்னா தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புவான். மாட்டை விற்றுருவான், பணத்தை எடுத்துன்னு தொழில் செய்ய வந்துட்டே இருப்பான். அப்போ வர வழியில் ஒரு கிராமத்தில் எல்லாம் பேசிட்டு போவாங்க. இது மாதிரி அந்த செல்வந்தனை அவன் தான் பொண்ணை கட்டி போவான்னு தெரில, யாரை பார்த்தாலும் என்னை விட கம்மி உங்களுக்கு செல்வம் தான், எந்த தான் செல்வம் அதிகம், செல்வம் அதிகம்னு எல்லாரையும் சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இந்த பணத்தை வச்சுட்டு இருக்கான் இல்லை மாடு விற்று, அவன் என்ன பண்ண, அவன் இவ்வளோ செல்வந்தில்லையே அவன் ஆனால் அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான். அப்போ அவனை நாம் தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், மாட்டு இது பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அழகாக ட்ரெஸ் எடுத்துப்பான், காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்துப்பான். அதுக்கேற்ற நகை வேணுமா இல்லையா, டூப்ளிகேட் நகை ஃபுல்லாக மாட்டிப்பான். அப்புறம் முத்து பவரெல்லாம் போட்டால் தானே ஒரு மதிப்பாக இருக்கணும், அப்போ அதையும் வாங்கி போட்டுப்பான். மீதி இருக்கிற பணத்தில் ஒரு ஜக்கா வண்டி வாடகை எடுத்துப்பான். இவ்வளோ மாட்டிக்கின்னு அந்த தெருவாக போவான். போன உடனே அங்கே இந்த செல்வந்தர் தெருவில் தான் உட்காந்துருக்கலாம், யாரும் வருவாங்க பார்க்கலாம் யார் செல்வந்தர் இதுன்ட்டு. பார்க்கும்போது ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. எதுக்கு ஐயா வரணும்? இல்லை என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கோம், என்னை விட செல்வந்தனா பார்த்தா வரவங்களாம் என்னை விட கம்மியாக தான் இருக்காங்களே தவிர அதிகமாக இல்லையா, நீங்கள் பார்த்தா நல்லா இது வசதியாக இருக்கீங்க, நீங்கள் வாங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு அப்படின்வான். சரின்னு போவான். போகும்போது அந்த வீட்டில் என்ன பண்ணுவான், தடிக்க விழுற மாதிரி ஒரு நடிப்பு பண்ணுவான். அப்புறம் என்னய்யா லைட்டாக நல்லா இருக்குது, என்ன வழுக்குச்சா அப்படின்னா, இல்லை இருட்டாக்குதுண்ணா. எப்படிங்க இருட்டு, இவ்வளோ ஜன்னலை வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன், காற்று வசதியோட. இல்லைங்க என் கண்ணுக்கு அது இருட்டாக தெரியுதுன்னு. சரிண்ணா, சரி குரடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா எவ்வளோ நகை போட்டுக்கிறாங்க வசதியாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கணும். சாப்பாடு போட்டுருக்கும்போது ரெண்டாவது போடுவோம் இல்லையா, அவன் என்ன சொன்னால் நாங்கள் முதல்ல சாப்பிட்டுதை எடுத்து போட்டுருவோம், அப்புறம் தான் வேறு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்வோம். அப்போது வெள்ளித்தட்டியே இவன் தூக்கி போடுறான்னா அப்போ எவ்வளோ பணக்காரனாக இருப்பான், குருடானா இருந்தால் கூட பரவாயில்ல, வெள்ளித்தட்டுன்னு வசதி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு எவ்வளோ வசதியை கற்பனை பண்ணிப்பான். கற்பனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், சரி வாங்க ஐயா ஹாலில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு. சரி ஹாலில் வந்து உட்காந்து பேசும்போது என்ன பண்ணோம், பின்னாடி மாடு வச்சுட்டு இருப்பானா இல்லையா, அந்த மாடு கத்தின்னு இருக்கோம். கத்தின்னு இருக்கும்போது இவன் கேட்பான், என்னையா மாடு கத்துறது, இடம் பத்தலையா அப்படின்னா. யார் சொன்னது, பெரிய இடம் தாங்கண்ணே, மாடு இடம் பத்தலனா தாங்க கத்தும், நீங்கள் சாப்பாடு வச்ச கூட இடம் பத்தலனா தான் அது கத்தும்னு. அப்படின்னா அப்படின்னா, இல்லையா என் வீட்டில் என் பெட்ரூமில் வந்து நான் மாடு கட்டி தான் வச்சுப்பேன், என் கூடவே இருக்கணும்ன்ட்டு. அப்படியானும். அப்போ இன்னும் ஆசை, அப்போ பெட்ரூமில் கட்டுறான்னா அப்போ இன்னும் எவ்வளோ வசதி இருக்கா, வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுவோம். சரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு நைட் சாப்பிட்டு தூங்குவாங்க. அப்புறம் கேட்பா 2 நாள் பொறுத்து, ஐயா என் பொண்ணை கட்டிக்கிறீங்களான்னு. கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு. அதுக்கு நாள் பார்த்து கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ண உடனே எங்கே போனோம், அவன் பொண்ணு வந்து மாப்பிள்ளை விட்டு போனோமா இல்லையா. சரியா இவன் மாப்பிள்ளை சொல்லுவான், ஐயா நீங்களே வண்டி ஏற்பாடு பண்ணுங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு. சரி இவனே வண்டி மாமனார் ஏற்பாடு பண்ணி பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ செய்யலாங்கிறது எடுத்துன்னு வராரு. வரும்போது வழியில் ஒரு குடிசையை நிறுத்துன்னுவார். என்ன எங்கே நிறுத்த சொல்கிறீங்களே, இதாங்க எங்கள் வீடு, நாங்கள் எங்கள் வீடுன்றீங்களேண்ணா, இருங்க அப்படின்னா இறங்கி வாங்கணும். வந்தவுடனே சொல்கிறேன்னாங்க, நீங்கள் சந்துக்கு சந்து சூரிய ஒளியை தெரியும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே அப்படின்னு. ஆமாங்க உள்ளே வாங்கி பாருங்கண்ணே, எவ்வளோ ஓட்டைக்குது பாரு, இனி படுக்க முடியும் பாருங்க, ஓட்டைக்கு இருக்குது, நான் எப்படி இங்கே படுக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன் உங்கள் வீடு மூடி இருந்த மாதிரி இருந்தது, அதால் எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்படியானும். சரிங்க சாப்பிட போகலாம் வாங்கன்னுவான். எங்கேன்னுவான், நீங்கள் தான் ஒரு வாட்டி சாப்பிட்டா 2 தூக்கி போடுவீங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அந்த வீட்டை அப்படின்னா. இல்லைங்க அதுவும் இந்த வீடு தாங்க, ஒன்றும் இல்லை அங்கே பக்கத்தில் ஆழமாக இருக்குல்ல, அந்த இலையை தான் தைச்சி அதை சாப்பிட ஒரு வாட்டி சாப்பிட தூக்கி தாங்க போட்டுனா, அதை நான் கழுவி வைக்க முடியும் அப்படின்வான். அவன் 2வது ஷாக் ஆகிடுது. சரி இது கூட போகுது, போனால் போகுது மன்னிச்சிடலாம், மாடே பெட்ரூமில் கட்டினா அந்த வீடாவது போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் சொல்லுவான், மாடு எங்கெங்க இருக்குன்னா இதே இடத்துல தாங்க, இங்கே தான் நான் படுத்துப்பேன், இங்கே தான் மாடு கட்டுவேன் அப்படின்னா.
அவனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாகிட்டோம் பார்த்தியா. நம்ம வந்த செல்வந்தரெல்லாம் விட்டுட்டோம், நமக்கு இதுன்னு வச்சுட்டோம் பாரு. இனி யார் சொல்கிறத நம்ம சுய புத்தியில் இருக்கணும்னு ஒரு நினச்சிக்குவோம். அப்போ தான் சரி வாங்கய்யா, பொண்ணை கொடுத்துட்டோம், தானே போனோம், வாங்க நம்ம வீட்டுக்கே போடலாம், எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும். அதுக்கு தாங்க சொல்கிறேன், இது ஒரு உதாரணம் தானே. அப்போது எந்த அளவுக்கு உங்களை வந்து மயக்குவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. நீ எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இல்லைன்றதை மட்டும் காட்டிக்காதீங்க, இல்லைன்னு காட்டிக்காதீங்க, இருக்குதுன்னு பெருமை பீத்தாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி இறைவன் இது கொடுத்துக்குறோம், இதை நம்ம நேர்மையாக நடந்தால் நமக்கு கேட்காமலே வரும்ன்றத ஒரு இது இப்போ தெரிஞ்சிங்கன்னா வாயில் வடை சொல்கிறான்றது இதுக்கு தான். அதனால் இனி யார்கிட்ட பேசினாலும் நிதானித்து என்ன பேசுகிறான்னு மட்டும் கேட்டுன்னு ஓகே சொல்லிட்டு வந்துடுங்க. வாழ்க்கை வளமுடன்.